அருமையான படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். நல்லா இருந்துச்சு. 4 மணி நேரம் உட்காந்து இருக்கிற ஃபீல் இருக்கு. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய பிக்சர். எஸ் டெஃபினெட்லி. ஓகே தான் ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். ஃபுல்லாக ஃபைட் தான். இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. சூர்யாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் எவர் ஆஸ்க் மீ கம் பேக். ஹி ப்ரூவ்ட் ஆல்ரெடி. அஜித் ப்ரூவ்ட் ஆல்ரெடி. விக்ரம் ப்ரூவ்ட் ஆல்ரெடி. ஓகேவா? நானும் இங்கே நிற்கும் போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்வி, விக்ரம் வந்து கம்பேக்காக இருக்குமா, சூர்யா வந்து கம்பேக்காக இருக்குமா? தே ஆல் ப்ரூவ்ட் ஆல்ரெடி சார். அவங்களாம் எப்போதுலேருந்து ப்ரூவ் பண்ணாங்க. இந்த கொஸ்டினே விட்டுடுங்க. இப்போ இந்த படம் வந்து கமர்ஷியலாக அள்ளுமா அல்லாதா, அதுதான் மேட்டர். ஓகேங்களா? சாதாரணமாக போட்ட பணத்தை அள்ளிடும். ஒரு 10 நாள் ஓடாதா, அதான மேட்ரு. அதெல்லாம் ஓடிடும். ஆனால் என்னோட கவலை எல்லாம் சூர்யானா நான் பார்க்க தேட்டருக்கு வர காரணம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் தான் வர்றது. அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏதாவது ஃப்ரேம் பை ஃப்ரேம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. இது சூர்யா படம் இல்லை, கார்த்திக் சுப்ராஜ் படம். ஹீ கான்சன்ட்ரேட்டட் ஒன்லி ஆன் த ஸ்டோரி, நாட் ஆன் சூர்யா. சரிங்களா? அதுதான் கொஞ்சம் சூர்யாவுக்கும் ஃப்ரேம்ஸ் வந்து கொஞ்சம் அழகான ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஏதாவது பண்ணி காமிச்சிருக்கலாம். அதை காமிக்கலன்றது என்னோட ஃபீல். அதே மாதிரி பூஜா ஹெஜ்ஜை எதுக்காக அவ்வளோ சப்ப ஃபிகராக காமிச்சிருக்காங்க. சப்ப ஃபிகரா. மேக்கப்பே இல்லை, ஹேர் ட்ரெஸ்ஸிங் இல்லை, சாரி நல்லா இல்லை, எந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இல்லை. காஸ்டியூம் டிசைனர் யாருன்னே தெரில, யார் அந்த ஃபேஷன் டிசைனர் தெரில. ஒரு ட்ரெஸ் கூட நல்லா இல்லை பூஜா ஹெஜ்ஜு. படம் இப்படியே எடுப்பாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு சப்ப ஹீரோயினை போட்டிருக்கலாம். அழகான பொண்ணை கூப்பிட்டு வந்து தலையை இப்படி இழுத்து வாரி வச்சு மூஞ்சி ஃபுல்லாக ஆயில் எதையோ தடவி 1980 யூஸ் பண்ண இயரிங்ஸை மாட்டி விட்டு கெடுத்து வச்சிருக்காங்க. மற்றபடி கதை நல்ல கதை, ஆனால் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுத்துக்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ப்ராப்பராக லைக் இவ்வளோ நாள் வந்து ஃபுல்லாக அடிதடின்னு இருந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்டோட நல்ல ஸ்க்ரீன் பிளே நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. ப்ராப்பரான ஒரு கதை இருக்குது ப்ரோ படத்தில். நல்ல ஃபன்னாக இருக்குது. சூர்யா ஃபேன் பேஸ்க்கான கண்டிப்பான படம். கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சினிமா லவர்ஸ்க்கும் ஒரு ப்ராப்பரான எக்ஸிக்யூஷனாக இருந்துச்சு ஓவராலாக. கங்குவா கத்துன அப்புறம் இது நல்லா, அது வந்து அவர் கத்தினே இருந்தார் ஸ்க்ரீனில், இது ஃபேன்ஸ் கத்துற மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க ப்ரோ. அவர் சொல்லவே தேவையில்லை ப்ரோ. சார்பட்டாலேருந்து அவர் ஓஜி ப்ரோ. அவர்லாம் இப்போ சும்மா ஆபு அவர் கத்துறதுக்கு சனாலாம் ஓஜி ப்ரோ. சூப்பராக இருக்கு. ரொம்ப கம்பேக் ஆஃப் சூர்யா. பர்ஃபெக்ட் கம்பேக். மாஸாக இருக்கிறாரு சூர்யா. சூர்யா ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப ஃபேனு. இப்போ பார்த்தோன்னா முன்னாடி வாட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷோ எப்போ கிடைக்கும் டிக்கெட்டுன்னு இருக்கு. லவ் ஸ்டோரி, பக்கா லவ் ஸ்டோரி. லவ்க்காக என்ன வேணா பண்ணலாம், அந்த மாதிரி அந்த ஆக்ஷனும் இருக்கு. லவ் கம் ஆக்ஷன் சூப்பரா இருக்கு. அது பக்கா எல்லாமே ரொம்ப மறுபடியும் எப்போ கிடைக்கும் டிக்கெட் எப்போ கிடைக்கும் மறுபடியும் வந்து பார்க்கணும். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. படம் நல்லா எடுத்திருந்தாங்க. இந்த சென்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த கனிமா பாட்டு வரப்போ ஒரு சிங்கிள் டேக் ஷாட் வரும். லைக் க்ளோஸ் டு 5 to 10 minutes ஒரு அந்த சீக்வன்ஸ் இருக்கு. அது நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. லைக் இன்பிட்வீன்ல கதை வரும், சண்டை வரும், லைக் இது வரும், அதெல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு ப்ரோ. அதுதான் கொஞ்சம் லேகிங்காக இருந்துச்சு. மற்றபடி ஓகே, படம் நல்லா தான் இருக்கு. லைக் காமெடி சீக்வன்ஸும் வரும், அதுக்கான போர்ஷன்ஸும் இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கு, ரொமான்ஸ் போர்ஷன் இருக்கு, கொஞ்சம் மாஸ் சீன்ஸும் இருக்கு. எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ்டாக இருந்தது. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா லைக் அந்த சிங்கிள் ஷாட் டேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் க்ளோஸ் டு ஒரு 5 to 10 minutes அந்த கனிமா பாட்டு ஃபுல்லாக ஒரு சிங்கிள் டாக்க நல்லா சிங்கிள் டேக் சீட்டாக எடுத்திருந்தாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது படத்தில். இருக்கு இன்ட்ரோல் சீன் வரப்போ எல்லாமே பில்டப். இன்ட்ரோல் என்ன வரப்போது எல்லாத்துக்கான லீடு கொடுத்தாங்க, எல்லாரும் கனெக்ட் பண்ணாங்க. அந்த இன்ட்ரோல் சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருந்தது. கம்பேர்ட் டு கங்குவா இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடும் கண்டிப்பா. தெளிவா என்ன ஒரு படம் தெளிவா, இதெல்லாம் வேற மாதிரி தெளிவா படம். அப்படியே ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சியை செதுக்கி வச்சுக்கிறாங்க தெளிவா. 14 வருஷம் ஒரு பொண்ணு காத்து நிக்கிறா. இப்ப பொண்ணு காத்து ஒரு மாசத்திலேயே ஆனா இந்த படத்துல 14 வருஷம் ஒரு பொண்ணு காத்து நிக்கிறா. ஆனா இப்ப பொண்ணுங்க ஒரு மாசம் நம்ம பேசலன்னு வச்சுங்களேன், பிரேக்கப் ஆகி போயிடுறாங்க. அதுதான் இந்த படத்துலயும் அழகா சொல்லியிருக்காங்க. அதே போல சிரிப்பு, உங்க சொந்தக்காரங்க உங்க நண்பருங்க உங்ககிட்ட வருவாங்க, சண்டை போட்டாங்கன்னா நீங்க பதிலுக்கு சண்டை போடாதீங்க, சிரிச்சுட்டு அமைதியா போயிடுங்க. அதுதான் இந்த படத்துல. ஏன்னா சிரிப்புன்றது அவங்களோட இரிட்டேட் பண்ணும், கஷ்டத்தை தூண்டும்.
தலைவா கம்பேக் தலைவா வேற மாதிரி இருக்கு தலை நடிப்பு ஒவ்வொரு ஃபைட்டும் அந்த கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு போட ஒரு தீவன கண்ணு அந்த பாட்டு தலைவா அப்படியே நரம்பு துடிக்குது தலைவா அப்படி இருந்தது அந்த கிளைமேக்ஸ் வேற மாதிரி கம்பேக் தலைவா படத்துல கதை வேணும்னா கொஞ்சம் கதைக்கான போனோம் அதனால போன அஜித் படத்துல கதை இல்லை நீங்க இந்த படத்துல கதை கொடுத்துட்டாங்க அப்ப நீங்க கதை வேணுமா படத்தை நீங்க என்னதான் கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல கதை வேணும்ன்றீங்க நல்லா இருக்கணும்ன்றீங்க அவங்க எதுதான் இதுக்கப்புறம் எடுப்பாங்க சொல்லுங்க எனக்கு புரியல தலைவா எனக்கு புரியல காதல்னு ஒரு விஷயம் வந்துங்க அந்த ரவுடியை அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க அதான் இந்த படத்துல இன்னும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அவர் ஒரு கேங்ஸ்டரா இருந்தார் ஒரு ரவுடி எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் அவர் தான் இரும்பு கைன்னு சொல்லிட்டாங்க இந்த படத்திலேயே அடுத்த படமும் அவர் இரும்பு கை தான் நினைக்கிறேன் இரும்பு கைன்னு இந்த படத்துல சொல்லி ஒவ்வொருத்தரும் டமா டமான்னு குத்துறாரு ஆனா லவ்ன்ற ஒரு விஷயம் மூவி நல்லா இருந்தது ஒரு ஃபேமிலி கூட பார்க்கலாம் வந்து எனக்கு கம்பேக் மாதிரி ஒன்றும் தெரியல பிகாஸ் அவங்க வந்து மோஸ்ட்டாக நடிக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு மூவி நல்லா தான் இருக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை எனக்கு மொத்த படமே பிடிச்சிருந்தது லைக் நாட் பிக் ஃபேன் ஆஃப் மூவிஸ் அண்ட் ஆல் ஸோ ஒரு எல்லாமே ஒரு ஸ்டோரி தானே அந்த மாதிரி இந்த ஸ்டோரியும் நல்லா இருந்தது ரொம்ப டீப்பான கொஸ்டின் கேட்குறீங்களா Yeah, song was too good as already and the songs எல்லாம் வந்து இப்போ ரீல்ஸ் எல்லாம் அதான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ இது நல்லா இருந்தது ரேட்டிங் ஐ வுட் கிவ் லைக் 8-9 out of 10 ப்ரோ ஓவராலாக படம் வந்து ஒன் டைம் வாட்சப்லேயே கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா ரொம்ப ஆவரேஜான மூவி ஸ்கிரிப்ட் வைஸு எப்பயுமே கார்த்திக் சுப்புராஜ் வந்து ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவார் அந்த மேஜிக் இந்த இதுலேயும் இல்லை சூர்யா சார் வந்து கார்த்திக் சுப்புராஜ் கூட இணைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது நம்ம எல்லாருமே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்த்தா கூட இது வந்து நார்மலான படம் மாதிரி தான் இருக்கும் ப்ரோ அரசியல் பேசுறது இப்போது குட் பேட் அக்லின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் என்ன அரசியல் இருந்தது எதை பற்றி பேசுனாங்க எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் மூவி அது வந்து நல்லா ஓடுச்சு இதில் நீங்கள் வந்து என்ன தான் அரசியல் பேசினாலும் கதைன்னு ஒன்று இருக்கணும் நீங்கள் வந்து உட்காந்து அரசியல் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தால் வாதியார் பேசின மாதிரி தான் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா அப்படின்ற மாதிரி தான் ஆகிடும் இது வந்து நீங்கள் அரசியல் பேசுங்க பட் கதையை ஏதாவது வச்சுக்கிட்டு அரசியல் பேசுங்க இந்த வில்லன்லாம் அவ்வளோ காமெடியாக இருக்கார் அவருக்கு சட்டையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லா இதுலேயும் சட்டை போடாமல் தான் வந்துக்கிட்டு இருக்காரு பாடி அங்கங்கே தூக்கி காமிக்கிறாங்க பட் அவருக்கு பாடி ஸ்ட்ரக்சரே கிடையாது சும்மா போயிட்டு இருக்கிற கூட்டு வந்து சட்டையை கழட்டு நான் ஒரு ஷாட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க வில்லனோட கேரக்டர் பெருசாக இல்லைனாவே படம் வந்து சிறப்பாக போகாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதுலேயும் வில்லன் யாருன்னு தெரியல வில்லனோட கேரக்டரும் பெருசாக இல்லை அதனால் படம் வந்து ரொம்ப நார்மலான ஒரு படமாக இருக்குது ப்ரோ படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரே ஷாட் என்னென்னா அந்த ட்ரெயினில் வந்து ஒரு ஃபைட் சீன் வரும் அந்த சின்ன பையன் போட்ட அதுவும் சூர்யா சார் கிடையாது சின்ன பையன் வந்து ஒரு ஃபைட் சீன் போடுவான் அது வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மற்றபடி அந்த ஃபஸ்ட்டு ½ போர்ஷனே அவங்க ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு வாய்ஸ் ஓவராக சொல்லிட்டு போயிருக்கலாம் பட் அது ½ கதையை வச்சு அதுக்கப்புறம் இழுத்து படமோட டியூரேஷனே ஒரு பெரிய மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன் செகண்ட் ஹாஃபில் வந்து யாருமே கைத்தட்டல விசிலடியில் எதுவுமே பண்ணல அமைதியாக உட்காந்து பார்க்குறாங்க ஃபஸ்ட் ஹாஃபை விட எப்பயுமே செகண்ட் ஹாஃப் பெட்டராக இருக்கணும்னு சொல்லுவாங்க பட் இது செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டல்லாக இருந்தது அது ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னே தெரியல மியூசிக் வந்து சூப்பராக இருந்தது ப்ரோ அவர் சந்தோஷ் நாராயணன் சொல்லவே தேவையில்ல மியூசிக் வந்து ஆஸ் யூஷுவல் அவரோடது வந்து பயங்கரமான மியூசிக்காக இருந்தது பட்டு ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு அந்த மியூசிக்கோட சப்போர்ட் பண்ணி ஒரு சீன்ஸ் எல்லாம் வரும்ல அந்த மாதிரி பெரிய சீன்ஸ் எதுவுமே கிடையாது அதனால் நமக்கு வந்து மியூசிக்கும் டல்லாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது நல்லா இருக்குது எங்கேயுமே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி வந்து இல்லை பட் கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட வந்து நம்ம ஜிகர்தண்டா வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி பார்த்துருக்கோம் அதில் வந்து ஒரு மாஸ் மாதிரியும் இருக்காது பட் பயங்கரமாக இருக்கும் ஒரு மாதிரி அந்த தீம் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் பட் அதே சூர்யாவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிசப்பாயிண்ட் பண்ணல அவங்கவுங்க ஒர்க் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க பூஜாவோட சைடு மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் பூஜாவோட சைடு என்னன்னா டைலாக்ஸ் பவர் இல்லாத மாதிரி இருக்கு ஸ்டோரிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா பெருசாக கிடையாது இருக்கு பட் கதை புரியாத மாதிரி இல்லை கதை புரியாத மாதிரி எங்கே இருக்கோம்னா நம்மளுக்கு ஸ்டோரி ரொம்ப டஃப்பாக இருந்தால் தான் இருக்கும் பட் கதை புரியாத மாதிரி இல்லாதனால எல்லாருக்குமே ஈஸியாக புரியும் அந்த மாதிரி தான் இருக்கு கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ ஏன்னா வந்து கங்குவா வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு இல்லைன்னு கண்டிப்பாக இது வந்து ஒரு கம்பேக் மூவி தான் சூர்யாக்கு எல்லாருக்குமே ஈஸியாக போய் ரீச் ஆனாலே போதும் ஈஸியாக போய் ரீச் ஆகணும்னா இந்த மாதிரி மூவிஸ் நம்மளுக்கு ரீச் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம்
பட் கிட்ஸை வந்து அந்த அளவுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இன்னும் எவ்வளோ நாளைக்கு அப்படியே வச்சிருக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாம் இது ஜஸ்ட் மூவின்னு சொல்லி நம்ம இப்போலேருந்தே அவங்கள இது பண்ணி பார்த்துக்கிட்டா ஓகே. மற்றபடி வந்து இவங்க பார்க்கக்கூடாது அப்படி இல்லை. ஏன்னா அது சண்டை படம் தான். ஆப்வியஸ்லி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஃபைட் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் டயலாக்ஸா இல்லை ஃபைட்ஸான்னு கேட்டால் ஃபைட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் மூவி இருக்குது. படத்தோட படமாக பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. நம்ம லாஸ்ட் வரோம் நினச்சது ஃபர்ஸ்ட் டே வருது அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. பட் சனாவோட மியூசிக் பார்த்தா எங்கேயுமே நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணல. ஸோ எல்லா இடத்துமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு சாங் மட்டும் அவர் சைடு இல்லாத மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அதை இது பண்ணக்கூடாது அவங்கள. மற்றபடி வந்து மற்ற எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு சாங்காக இருக்கட்டும், சித் ஸ்ரீராம் பாடினது இல்லையா, அதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி நம்ம ஒரு கொஞ்சம் போரா போதுன்னு ட்ரை அப்படி பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு மாதிரி அது நல்லா இருக்கும். கண்டிப்பாக இருக்கு. ஆக்சுவலி அந்த நம்மளுக்கு வந்து பார்த்தா சில சீன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு விட்டுட்டாங்க வெளியே. கரெக்டாக அந்த சீன்ஸ் பார்த்தோன்னா பூஜாக்கும் சூர்யாக்கும் இருக்கிறது அது வந்து ஒரு நார்மல் விஷுவலில் ஒரு லவ் கனெக்டில் அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து அந்த லாஸ்ட் சாங்கில் வந்து அந்த ஃபைட் வர டைம் அதுதான் வந்து அந்த கதையோட இதுவே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ட்விஸ்ட் மாதிரி. பட் அந்த சாங் வரும்போது அந்த சீன் செமையாக எடுத்திருக்காங்க. அந்த விஷுவல் வந்து சூப்பராக இருக்கும். ஃபைட் கலந்து அந்த சீன் வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ரேட்டிங் வந்து இந்த ஜானர் பார்த்தோன்னா நம்மளுக்கு 5க்கு 3 கொடுக்கலாம்.